விஆர் நாலேஜ் A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் தாட்கோ மூலமாக SC STக்கான இலவச மின்சாரத்திற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் தாட்கோன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல உள்ள லிங்க் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவதற்கான வெப்சைட் லிங்க் SC STக்கு தனித்தனியாக கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதற்கான வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றிய முழு விவரங்களையும் இந்த PDFல கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த PDFை ரீட் பண்ணிவிட்டு ஸ்கீமை பற்றிய முழு தகவலையும் தெரிந்து கொண்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹியர் டு அப்ளை என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் SC கம்யூனிட்டியை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நாம் இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பிக்க இருப்பதால் ஃபாஸ்ட் ட்ராக் பவர் சப்ளை என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கோ டு ஃபில் யுவர் அப்ளிகேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேண்டும் என்பதை கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டுகளை ரெடி பண்ணிவிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் யார் பெயரை இந்த இடத்துல டைப் பண்ண போகிறீங்களோ அவர் உங்களுடைய தந்தையா அல்லது கணவரா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதற்கு நீங்கள் இருக்கும் இடம் கார்ப்பரேஷன் ஏரியாவா, முனிசிபாலிட்டி ஏரியாவா, டவுன் பஞ்சாயத்தா அல்லது பிளாக்கா என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வீட்டின் கதவு எண்ணையும் தெரு பெயரையும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேமை இந்த இடத்துலையும் ஏரியா பின்கோட் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களிடம் ஓட்டர் ID, EB நம்பர், இமெயில் ID இருந்தால் இந்த இடத்துல கொடுங்க, இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஏஜை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மதம் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஊனமுற்றவராக இருந்தால் உங்களுக்கு உடம்பில் என்ன குறைபாடு உள்ளது என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துலையும் தற்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கவில்லை என்றால் இல்லிட்ரேட் என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்களோ அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவர்களோ தாட்கோவில் ஏதாவது ஸ்கீமுக்கு விண்ணப்பித்து பயன்பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ளவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய EB டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதற்கு உங்களுடைய சர்வே நம்பரை இந்த இடத்துலையும் லேண்டு பட்டா நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நிலத்தில் கிணறு அல்லது ஆழ்குழாய் கிணறு அமைந்துள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய EB ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துலையும் உங்களுடைய EB ஆஃபீஸ் இருக்கும் ஏரியாவின் பெயரை இந்த இடத்துலையும் சம்பந்தப்பட்ட EB ஆஃபீஸின் நேமை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வில்லேஜ் நேமை இந்த இடத்துலையும் உங்களுடைய EB லோடு அளவு இது போன்று 5 HP என்பது போன்று இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய முகவரி சான்றுக்காக உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போன்று உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃபுக்காக உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கீமுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்டுகளான EB ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பட்டா, சிட்டா, ரெஜிஸ்டர், லேண்ட் ஸ்கெட்ச் போன்ற டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த பிறகு இந்த இடத்துல உள்ள ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஷோ ஆகும். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வைத்து தான் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.